நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் ஹிந்துவாக இருக்கீங்கன்னா பக்கத்துலேயே நமக்கு 50 மீட்டர்ஸில் கோயில் இருக்குது. முஸ்லீமாக இருக்கீங்கன்னா அந்த கோயிலுக்கு பின்னாடியே நமக்கு மசூதி இருக்குங்க. கிறிஸ்டினாக இருக்கீங்கன்னா இங்கேருந்து 100 மீட்டர்ஸ்லேயே ஒரு பெரிய சர்ச்சும் இருக்குது. வீட்டை சுற்றியும் தாராளமாக நடந்து வரலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் பெட்டெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டை சுற்றியும் ஓடி விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே அந்த ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் இன்டர்வர்க்ஸ் பண்ணிட்டாவே கிளாசிக்காக இருக்கும். இந்த வீடும் அந்த மாதிரி கிளாசிக்காக இருக்குது. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது நம்ம வீடு சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கும் இல்லை இந்த வீடியோ பார்த்து இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம ஆர்கிடெக்டோட விஷன்லையும் இன்ஜினியர் யோசிக்கிற மாதிரி ஃபங்க்ஷனலாகவும் கட்டப்பட்ட ஒரு 4 BHK வீடு பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் எந்த டிசைனும் பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்காது. ரொம்ப சட்டிலான இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் இருக்கும். ஆனால் பயங்கர வசதியான பிளானிங்கோட கட்டியிருக்காங்க. மொத்தமாக 4.6 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. 40க்கு 50ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய லேண்ட் ஏரியாவில் 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் பயங்கர வசதியான ஒரு 4 BHK வீடாக ரெடி பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியர்லேயே நீங்கள் பார்க்க முடியும் அந்த சட்டிலான டிசைன்ஸும் சட்டிலான கலர் காம்பினேஷன்ஸும். எக்ஸ்டீரியருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டார்க் கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு பெரிய பாக்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அது போக CNC கட் டிசைனும் அதுக்கேற்ற மாதிரி மெயின் கேட்டும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக நீட்டாக ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க. இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி பார்க்கக்கூடிய சாலை, அதில் மேட்டுப்பாளையம் ஜங்ஷன், ஊட்டிக்கு முன்னாடி மேட்டுப்பாளையம் ஜங்ஷனில் CTC டிப்போக்கு ஜஸ்ட் பேக் சைடில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டை எப்படி பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மெட்டல் கேட்டை நம்ம பார்க்க முடியும். அங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த CNC கட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெட்டல் கேட்டையும் பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. ஹெவியான மெட்டலில் இருக்குங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது 16க்கு 21ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா. இது 16, இது வந்து 21. அந்த வால் வரைக்கும் 21 அடி இருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு எப்படி பார்க்கிங் டெல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு அந்த கோயிலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், கருங்கல் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் வால் டெல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. செட்பேக் ஸ்பேஸ் பார்க்க முடியுங்க. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸை பாருங்கள். இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸுங்க. 2 அடி இருக்கும். லெஃப்ட் சைட்லையும் நிறைய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்லையும் பேக் சைட்லையும் 4 அடி 6 அடிக்கு செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டில் பெட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா சுற்றி விளையாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அளவுக்கு செட்பேக் ஸ்பேஸ் கொடுக்குறது. நம்மளே பார்த்தீங்கன்னா வீடை ஃபியூச்சரில் நம்ம பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை பிடிக்காமல் நம்ம ஏரியாக்குள்ளேயே இருந்து நம்ம ஈஸியாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த மாதிரி செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்த ஒரு பெனிஃபிட்டு. செட்பேக் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டெல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீட்டோட ஜனமூலையில் இந்த இடத்துல தண்ணி வசதிக்கு போர்வெல்லையும் வாட்டர் சம்பியும் அமைச்சிருக்காங்க. இந்த செட்பேக் ஸ்பேஸ் வந்து 6 அடிங்க. இந்த சைடு இருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸோட அளவு 4 அடிங்க. எல்லா இடத்துலையுமே டெல்ஸ் லே பண்ணியிருக்காங்க, நம்ம பார்க்க முடியும். வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த செட்பேக் ஸ்பேஸ்லேயே ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4 காருங்க. இந்தியன் ஸ்டைலில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிக்கும் வால்க்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு பேக் சைடில் ஒரு துணி துவைக்கிறதுக்கான மேடையும் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து இந்த செட்பேக் ஸ்பேஸையும் காமிச்சிருங்கண்ணா. வீட்டை சுற்றியும் தாராளமாக நடந்து வரலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் பெட்டெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டை சுற்றியும் ஓடி விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே வீட்டோட மெயின் டோர் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர். இந்த சைட்டு வந்து தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு. வீட்டோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சிம்பிளாக நீட்டான டிசைனில் மெயின் டோரை டிசைன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் பேனல் டைப்பில் இருக்குது. தேக்கு மரத்தில் இந்த மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது ஃபோயரோட வெளிச்சம் அண்ட் லைட்டிங்காக இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த டோருக்கு பின்னாடி ஒரு விண்டோ இருக்குது. அப்படியே ஃபோயரோட ரைட் சைடில் திரும்பினோம்னா இங்கே நம்ம பார்க்குறது 16க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியாங்க. உள்ளே வந்ததும் நோட் பண்ணது இந்த ஃப்ளோரிங் தான். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், எல்லா இடத்துலையும் திரும்பி சொல்கிறியடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திரும்பி அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதனால் திரும்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஃப்ளோரிங்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த சட்டிலான கலரில் 2x4 சைஸில் ஹை கிளாஸின வெட்டிஃபை டைல்ஸ், அதுக்கேற்ற மாதிரி மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க்கு. அந்த டெயில் ஒர்க் அந்த பெயிண்டிங் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் இன்டி ஒர்க்ஸ். எப்போவுமே அந்த ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் இன்டி ஒர்க்ஸ் பண்ணிட்டாவே கிளாசிக்காக இருக்கும். இந்த வீடும் அந்த மாதிரி கிளாசிக்காக இருக்குது. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா
இங்கே 3 பேனல் டைப்பில் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சென்டரில் ஒரு டிவி யூனிட் அமைச்சு டிவி யூனிட்டோட 2 சைடுலையுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜன்னலுங்க. டிவி யூனிட் வந்து கீழே நம்ம ஃப்ளோரிங் லெவல்லேருந்து ஆரம்பித்து சீலிங் லெவல் வரைக்கும் இருக்குங்க. ஒரு பெரிய டிவி யூனிட் டிசைன் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டோட 2 சைடுமே ஷோகேஸ் யூனிட் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு கீழே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம மேலே பார்த்தோம்னா ஃபால் சீலிங் ஒர்க்கு, வார்ம் லைட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சென்டரில் ஒரு பெரிய பாக்ஸு ஒயிட் கலரில், அதோட அவுட்டரில் பார்த்தீங்கன்னா உட்டன் பேனல்ஸ் மாதிரி டெக்ஸ்சரில் ஃபால் சீலிங் ஒர்க்கு, அதுக்கு அவுட்டரில் திரும்பியும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக நீட்டாக இருக்குது. இதில் நிறைய வார்ம் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாமே வார்ம் லைட்ஸ் தான் நிறைய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டோட ஒரு லிவிங் பேசேஜுங்க. லிவிங் பேசேஜுக்கு உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பேசேஜிலேருந்து வீட்டோட கிட்ஸ் பெட்ரூமுக்கும் பூஜை ரூமுக்கும் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. பூஜை ரூமுக்குள்ளே நம்ம போகிறது வடக்கு பார்த்த மாதிரி உள்ளே போகிறோம், கிழக்கு பார்த்த மாதிரி சாமி ஃபோட்டோ வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமோட அளவு 4க்கு 6ங்க. இங்கே ஒரு கோட்ஸில் கவுண்டர் டாப் அமைச்சு கீழே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க. நம்ம டைனிங் கம் கிச்சன் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்த்துலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா இந்த கிட்ஸ் பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து இந்த வீட்டில் வந்து 2 பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, அது போக ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. வயசானவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அந்த பெட்ரூம் கொடுத்துட்டு குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். அளவு வந்து 10க்கு 11ங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் பெரிய ஜன்னல் இருக்குங்க. ஸ்டோரேஜுக்கு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் கலரில் இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 5 டோர் மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4க்கு 6ங்க. ஃப்ளோரிங் கேட்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு கிளாஸான செராமிக் டைல்ஸ் ரொம்ப செட்டிலாக கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் டாய்லெட் கம் பாத்ரூமை ரெடி பண்ணி தேவையான எல்லா சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் மாட்டியிருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மாட்டியிருக்காங்க. அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய வென்டிலேட்டரும் அங்கே இருக்குது. நம்ம டைனிங் கம் கிச்சனை பார்த்தலாம். அடுத்து லிவிங் ஏரியாவில் இந்த சைடு தெற்கு பக்கம் டைனிங் கம் கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்த மாதிரியே இங்கேயும் ஓப்பனிங்க்கு உடன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த டைனிங் கம் கிச்சனோட மொத்த அளவு 11க்கு 21. டைனிங்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ரைட் சைடில் ஹேண்ட் வாஷ் பேஷன், பின்னாடி லூவர்ஸ்லாம் கொடுத்து கீழே பேஸ் யூனிட்ஸ்லாம் கொடுத்து ஒரு அழகான ஹேண்ட் வாஷ் பேஷன் மாட்டியிருக்காங்க. இதுவும் பேரிவேர்னு தான் போட்டிருக்கு. மேலேயும் ஸ்டோரேஜுக்கு வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா ஒரு சூப்பரான மாடுலர் கிச்சன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோப்பீஸ் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அந்த வைன் கிளாஸஸ்லாம் வச்சுக்கிட்டோம்னா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துலையும் ஒரு வால் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் நம்ம சோப்பீஸ் வைக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே ஒரு சிங்க் இருக்குங்க. லிவிங் ஏரியாவிலேருந்து வரவங்களுக்கு இந்த சிங்க் வந்து ஹைடாக தெரியறதுக்காக இந்த வால் பார்ட்டிஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பர்குலா ஸ்டைலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. சிங்கை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து யூ ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. குவாட்ஸில் ஒயிட் கலர் குவாட்ஸில் இருக்குது, யூ ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நிறையா பேஸ் யூனிட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக ட்ராவர்ஸ் கொடுத்துருக்காங்க, டேண்டம் பாக்ஸஸுங்க. இங்கே வந்து நம்ம சிலிண்டர் வச்சுக்கலாம். கார்னர் யூனிட்டை அழகாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி டோர்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஆயில் புல் அவுட் இருக்குது. இது போக நிறையா பேஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து விக்கர் பேஸ்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வெங்காயம் தக்காளிலாம் நம்ம இங்கே போட்டு வச்சுக்கலாம். காத்தோட்டமாக இருந்தால் அழுகாது, அதுக்காக விக்கர் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வால் யூனிட் இருக்குங்க. நம்ம அந்த பழைய பஸ்ஸில் எல்லாம் டிரைவர் சீட்டில் பின்னிருப்பாங்க ஒரு ஒயரு, அந்த மாதிரி ஒரு டிசைனு. 2 சைடும் கிளாஸு, நடுவில் அந்த டிசைன் இருக்குது. வால் யூனிட் இங்கே கொடுத்துருக்காங்க. அது போக இங்கேயும் வால் யூனிட்ஸ் இருக்குது. இங்கேயும் நிறைய ஓப்பன் யூனிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்னி லைட்டோடு இருக்குது. அதே மாதிரி நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் இங்கே வைக்கிற மாதிரி ஓப்பன் ஸ்பேசஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த இடத்துல பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சிருக்காங்க. அதுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. சரிங்க, லாஃப்ட் இல்லை, ஆர்சிசி லாஃப்ட் கிடையாது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கலர் காம்பினேஷனை பற்றி நான் திரும்பி சொல்ல தேவையில்லை. நான் சொன்னலைங்க, இந்த வீட்டில் சிம்பிளாக மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. வீடு ஃபுல்லாமே மொத்தம் 4 கலர் தான். டார்க் கிரே, ஒயிட்டு, ப்ரௌனு, சாண்டில், இந்த 4 கலர் தான் இருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த கலர்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த கலரில் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல தேவை இருக்காது. இந்த 4 கலருக்குள்ளே தான் இருக்கும். இது வந்து டைனிங் கம் கிச்சன் வழியாக போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட செகண்ட் பெட்ரூம். நம்ம ஃபஸ்ட்டு கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தோம். இது வந்து செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 10க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்கு இங்கேயும் ஜன்னல் இருக்குது, அங்கேயும் ஜன்னல் இருக்குது. எல்லாமே ஃப்ரெஞ்ச் டைப் ஜன்னலாக கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் வந்து 2 டோர் டைப்பில் 2 கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் க்ளோஸஸும் மாட்டியிருக்காங்க, மெதுவாக தான் க்ளோஸ் ஆகுது. இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த விண்டோ சீட்டர்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே ஒரு குஷன் மட்டும் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அழகாக இங்கேயே நம்ம உட்காந்துக்கலாம்.
இங்கே நமக்கு ஏதாச்சும் காஸ்மெட்டிக் திங்ஸ்லாம் இங்கே வைக்கிறனா வச்சுக்கலாம், ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணுறதுக்குனா வச்சுக்கலாம். அதே மாதிரி டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ்லாம் அங்கே வச்சுக்கலாம். மேலேயும் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஆக்சுவலாக ஆர்சிசி லாஃப்ட் அமைக்கலைங்க, வுட்டு தான். லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். 5க்கு 10ங்கிற அளவில் ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் பார்த்திங்கன்னா நம்ம வெட் ஏரியா, ரைட் சைடில் வந்து நமக்கு ட்ரை ஏரியா. அங்கே வந்து நமக்கு வெஸ்டர்ன் கிளாசெட் அமைச்சிருக்காங்க. அங்கேயே ஃப்ளஷ்ஷும் இருக்குது. சென்டரில் வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன். லெஃப்ட் சைடில் நமக்கு இந்த வெட் ஏரியாவில் ஷவர் யூனிட் இருக்குங்க. டைல்ஸும் இங்கேயும் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே அந்த சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்கான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இன்ட்டு ஒர்க்குக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் பார்த்திங்கன்னா இந்த லிவிங் ஏரியாலேயே ஒன் சைடில் லிவிங் ஏரியாவுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனியாக தான் இருக்குது. இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸில் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. அங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அது போக யூபிஎஸ் வந்து கீழே வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்டேர்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிளாஸியான ஃபினிஷிங்கில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட் ரைல் இருக்குங்க. வெளிச்சத்துக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிக்ஸட் விண்டோ, ஃப்ராஸ்டட் கிளாஸில் மாட்டின மாதிரியான ஃபிக்ஸட் விண்டோ, சேஃப்டி கிரில்லும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் இந்த வீட்டோட 2வது லிவிங் ஏரியா. இந்த வீட்டில் மொத்தம் 2 லிவிங் ஏரியா இருக்குது. கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபார்மல் லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இங்கே வந்து ஃபேமிலி லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 11க்கு 21ங்கிற அளவில் இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியா இருக்குது. நம்ம கீழே பார்த்த மாதிரியே டைல்ஸ் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஏரியாவுக்கும் ஜன்னல் பார்த்திங்கன்னா 3 இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் அந்த லிவிங் ஏரியாவில் நம்ம 3 ஜன்னல் பார்த்தோம். இங்கேயும் வந்து 3 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு வால் மவுண்டட் டைப்பில் டிவி யூனிட்டும் பொருத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம சீலிங்லேயும் பார்க்க முடியும். எல்லா இடத்துலையுமே இங்கே அந்த வார்ம் லைட்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலர் லைட்ஸ் இல்லை, எல்லாமே அந்த வார்ம் லைட்ஸ் தான், கோல்டன் கலர் லைட்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து இந்த வீட்டோட 3rd பெட்ரூம், 4th பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்கெலாம் போகிற மாதிரி பிளான் அமைச்சிருக்கு. முதல்ல இதை நம்ம 3rd பெட்ரூமாக வச்சு இந்த பெட்ரூமை நம்ம பார்க்கலாம். இந்த பெட்ரூமுக்கு போகிற வழியில் இங்கேயும் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ்னால் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ். இங்கே நம்ம ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட 3வது பெட்ரூம், கிங் சைஸ் பெட்ரூம். இந்த வீட்டிலேயே பெரிய பெட்ரூம் இந்த பெட்ரூம் தான். எல்லா இடத்துலையும் இன்டி ஒர்க்ஸ் இருக்கும். சென்டரில் உட்டன் காட்டு, அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபோம் போர்டு, மேலே அதுக்கு மேலே உட்டன் பேனலிங் ஒர்க்கு, ஃபால் சீலிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. உட்டன் பேனலிங் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளூட்டட் டிசைன்ஸில் இருக்குங்க, லூவர்ஸ் மாதிரியான டிசைன்ஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த உட்டன் காட்டோட ரைட் சைடில் நைட் லேம்ப்லாம் நம்ம வைக்கிற மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் டைப்பில் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம நைட் லேம்ப் வச்சுக்கலாம், இல்லை ஃபோன்லாம் சார்ஜ் போட்டோம்னா நம்ம இங்கே வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குங்க. இங்கேயும் அந்த லூவர்ஸ் மாதிரியான டிசைனு, ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரரு, கீழே வந்து ஸ்டோரேஜ். இல்லை நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வச்சு யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கான கனெக்ஷன்ஸ் நம்ம இங்கே எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நம்ம ஒரு கம்ப்யூட்டர் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காட்டுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இங்கேயும் ஒரு டிவி யூனிட் இருக்குங்க. இந்த பெட்ரூம்குள்ளேயே ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் அந்த லூவர் மாதிரியான டிசைன் இருக்குது இந்த பெட்ரூம்குள்ளே. அது இந்த பெட்ரூமோட தீம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாமே நிறைய வார்ட்ரோப்ஸ் இருக்குது. நம்ம வார்ட்ரோப்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். மேக்னெட் போட்டு ஒட்ட வச்சுருக்காங்க. அதனால் இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் லாக்குன்னு நினச்சி எட்டி பார்த்தேன். மேக்னெட் போட்டு ஒட்ட வச்சுருக்காங்க. இந்த சைடு மேக்னெட் இருக்குது, அந்த டோரில் லாக் இருக்குது. எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். சட்டன் க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம், மெதுவாக தான் க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. இதையும் பார்த்துடலாம். மேலே வர லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அது போக இங்கேருந்து கீழே யாராக வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கும் இந்த இடத்துல ஒரு வால் பேனலிங் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை பார்த்துலாம். வீட்டோட 2nd பெட்ரூமில் நம்ம ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்தோம்ல, அந்த டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு மேலே தான் இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. அதனால் அதோட சைஸ் தாங்க இந்த டாய்லெட் கம் பாத்ரூமும். 5க்கு 10. இதையும் அதே கான்செப்டில் ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு பிரிச்சிருக்காங்க. இங்கேயும் சூப்பரான டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம 4th பெட்ரூமை பார்த்துடலாமா. 4th பெட்ரூம் ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 17ங்க. ஒரு பெரிய பெட்ரூம். இந்த வீட்டில் மொத்தம் ஒரு கிங் சைஸ் பெட்ரூம், 2 மாஸ்டர் பெட்ரூம், அது போக ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் கிட்ஸ் பெட்ரூம் வந்து கிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் வீட்டில் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து காமிச்சிங்கன்னா இந்த டாய்லெட் கம் பாத்ரூமில் இருக்கக்கூடிய டைல்ஸ்லாம் பிடிச்சி போச்சுன்னா அவங்க இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்கிற பெட்ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க.
அந்த மாதிரியான ஒரு சூப்பரான டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கேயும். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பால்கனி பார்த்தலாம். ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோர் லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இங்கே இருக்குது. ஓப்பன் பண்ணி என்ட்ரானதும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸுங்க. எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே உட்டன் லுக்கில் இருக்கக்கூடிய டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. நம்ம மழை பெய்யும் போது இல்லை மழை பெஞ்சு விட்டதுக்கப்புறம் கூட நம்ம நடந்து வந்தாலும் வழுக்காது, அந்தளவுக்கு கிரிப்பான டைல்ஸ் தான் இருக்குது. மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் நான் அங்கே சொன்னேன் இல்லைங்க, இந்த கேட்டோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சரி இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கேட் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். கேட்டோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே வந்து மேலே டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் இருக்குங்க. வைடாக இருக்குது. நம்ம தாராளமாக யாராக இருந்தாலும் ஏறி போய்க்கலாம். ஹெவியாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷனில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. இல்லை இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனே ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் ஹிந்துவாக இருக்கீங்கன்னா பக்கத்துலேயே நமக்கு 50 மீட்டர்ஸில் கோயில் இருக்குது. முஸ்லீமாக இருக்கீங்கன்னா அந்த கோயிலுக்கு பின்னாடியே நமக்கு மசூதி இருக்குங்க. கிறிஸ்டினாக இருக்கீங்கன்னா இங்கேருந்து 100 மீட்டர்ஸ்லேயே ஒரு பெரிய சர்ச்சும் இருக்குது. யாராக இருந்தாலும் பக்கத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கு ஸ்தலங்கள் வந்து பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த டெரஸில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 பெரிய வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகக்கூடிய சாலை, அதில் வந்து மேட்டுப்பாளையம் சிடி போக்கு ஜஸ்ட் பேக் சைடில் தான் அமைஞ்சிருக்கு. சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக இன்டீரியர்ஸு எக்ஸ்டீரியர்ஸ்னு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த வீட்டை பற்றின ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே இருக்குது, இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸோட திரும்ப வரேன். நீங்களும் நாங்கள் எந்த லொக்கேஷனில் வீடு காட்டணும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். பை ஃப்ரம் சிவா.